பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மெதுவடைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது உளுத்த வடை. இது வந்து கடலைப்பருப்பு வடை. இதையும் வந்து கொரகொரன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதுலேயும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயுமே லைட்டாக ஒரு சிட்டிக்கை சோடா மாவு போடுங்க. அப்போ தான் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற வடை மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வடை. இது கடலைப்பருப்பு. ஆனால் வந்து நீங்கள் வந்து அரைச்ச உடனே வடையை சுடக்கூடாது. ஒரு 1 hour வந்து நீங்கள் அரைச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுட்டு இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வடை சுடணும். அப்போ தான் வந்து வடை சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே பச்சை மாவாக அப்படியே இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காய சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயமும் மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நான் இது எப்படின்னா மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெடி பண்ணணும் இந்த சட்னிக்கு.